வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு அசத்தலான ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். இந்த மீட்டரில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பக்காவாக. பொதுவாக ஒரு மல்டிமீட்டர் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி செக் பண்ணணும் இல்லையா? ஒரு பொருள் குட் கண்டக்டரா இல்லையா அப்படின்னு ஒரு கண்டினியூட்டி செக்கிங் இதில் இருக்குது. ஏசி வோல்ட்டு டிசி வோல்ட் ரெண்டுமே செக் பண்ணலாம். ரேஞ்ச் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இதுதான் மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டரில் பவர் ஆன் இருக்குது, ஆட்டோ பவர் ஆஃப் இருக்குது. ஆட்டோ பவர் ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் சேவ் மோடுக்கு போயிடும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, அப்போ இந்த மீட்டரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது கொஞ்சம் இது என்லார்ஜ் பண்ண முடியும்னா நான் என்லார்ஜ் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஓகே. இந்த மீட்டரில் இந்த இடத்துல பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. வேணும்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஹோல்டு இருக்குது. ரீடிங்ஸ் ஏதாவது நீங்கள் செக் பண்ணும்போது அதை ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டால் இந்த இடத்துல ஹோல்டு சுவிட்ச் இருக்குது. இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த மேலே டாப்பில் இருக்கிற ரேஞ்ச் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் ஓம்ஸ் ரேஞ்ச். இது ஃபுல்லாக ஓம்ஸ் ரேஞ்சு. ஃபஸ்ட்டில் இருக்கிறது கண்டினியூட்டி ரேஞ்ச். இந்த செலக்டர் இதெல்லாம் செலக்டர்ஸ் எல்லாமே. இவ்வளோ செலக்டர்ஸ் இருக்குது ஓம்ஸில். அப்படின்னா நீங்கள் ரொம்ப லோ வேல்யூ ஹை வேல்யூ மட்டும் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், உங்களால் செக் பண்ண முடியும் இந்த மீட்டரில். சில மீட்டரில் இந்த மாதிரி இருக்காது. ஒரு சீப் மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, அதில் இவ்வளோ தான் ஓம்ஸ் அளக்க முடியும், அதுக்கு மேலே அளக்க முடியாது. பட் இதில் அப்படி இல்லை. அதோட 10 மடங்கு வேல்யூ உள்ள ரெசிஸ்டன்ஸை அளக்க முடியும், வேல்யூ செக் பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது போட்டிருக்கு பூரா உங்களுக்கு டிசி வோல்ட் ரேஞ்ச் 20 வோல்ட்டு, 200 வோல்ட்டு, 1000 வோல்ட் டிசி மேக்ஸிமம் அளக்கலாம். பொதுவாக நம்ம அதுக்குள்ளே தான், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இது டிசி ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் ஓகேவா. இது கீழே இருக்கு இல்லையா, இது ஏசி ரேஞ்ச். இது சம்மந்தமான ஒரு புக்லெட் ஒன்று இந்த யூனிட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால் அதுலேருந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஏசி வோல்ட் ரேஞ்சு. தென் இங்கே இருக்கிறது எஃப்னு போட்டிருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறது. மேக்ஸிமம் 200 MFD கெப்பாசிட்டனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இது சம்மந்தமாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் இருந்தீங்கன்னா அதை பாருங்கள். இப்போது 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் டூல்ஸை பற்றி. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நியூ கமர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான். நல்ல மல்டிமீட்டர் எது, நல்ல ஒரு சால்ட்ரிங் என்ன வாங்கலாம், மைக்ரோஸ்கோப் எது வாங்கலாம், ஒரு டிவியை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த டூல் இருந்தால் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம், ஒரு வியூ கிளாஸ், ரீடிங் கிளாஸ் எது வாங்கலாம், ரீடிங் கிளாஸில் எத்தனை டைப் இருக்குது, என்ன அப்ளிகேஷன், இப்படி எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து இந்த வர்ற வீடியோ எல்லாமே பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. நீங்கள் உங்கள் ஏரியாவிலே இந்த டூல்ஸ் கிடைச்சா வாங்கிக்கலாம். ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எல்லா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் ஜஸ்ட்டு 450 தான் வரும், வெறும் 450 ரூபா. ஆனால் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பேக்கிங் பக்காவாக சேரும் உங்களுக்கு. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 200 MFD வரைக்கும் அளக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் ஃபெயிலியர் தான் நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமம். அதுதான் ஈஸியாக அந்த மீட்டரில் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக வேணும். அப்போ தான் ஒரு சின்ன ஒரு டிஸ்க்கு கெப்பாசிட்டி இருந்தால் கூட அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது நீ கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மீட்ரு கண்டிப்பாக தேவை. ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடுல், இது ஒரு ப்ளூடூத் மாடுல். இந்த மாடுலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஐசி எல்லாம் டீட்டெயில் எல்லாம் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் நீங்கள் ஒரு கெப்பாசிட்டர் SMD சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ்
அதில் உங்களுக்கு போலார் கெப்பாசிட்டர் வருது, நான் போலார் கெப்பாசிட்டர் வருது, டிரான்சிஸ்டர் வருது, ஐசி வருது, ஜீனடைடு வருது, இதெல்லாம் அதில் வருது கம்ப்ளீட்டாக. அதையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் தேவை. இதனுடைய டிப்பு பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இருக்க எண்டு இருக்குல்ல, ப்ளஸ் மைனஸ் நல்ல ஷார்ப்பாக இருக்கும். இது ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான வேல்யூ துல்லியமாக அளக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல சேர்ந்துக்கு வந்து உங்களுக்கு ஆம்பியர் 200 மில்லி ஆம்பியர் ஒரு ரேஞ்சு, 10 ஆம்பியர் வரைக்கும் அளக்கலாம். டிசி ஏசி 2 ஆம்பியருமே அளக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதுக்குள்ளே ஒரு பேம்ப்ளெட் இருக்கும். அந்த பேம்ப்ளெட் எடுத்து நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மீட்ரு வந்து நம்ம சர்வீஸில் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பொசிஷனில் நம்மளால் வைக்க முடியும், நம்ம சர்வீஸுக்கு ஏதுவாக பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் வித்து என்னவென்னுக்கு ஒரு ஷேப் கார்டு ஒன்று இருக்குது இந்த ஆரஞ்சு கலரில். கீழே விழுந்தால் கூட உடையாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் அப்படி இல்லை, கீழே விழுந்தால் கண்டிப்பாக உடஞ்சிரும். ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மீட்டர் தேவைங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுறது மூலிமா வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் என்ஜினியர் எதிர்காலத்தில் கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும், ஹையர் ஸ்டடீஸ் எது படித்தாலும் எலக்ட்ரானிக் பேஸ் இல்லாத எந்த கோர்ஸுமே கிடையாது. ஓகேவா? அதனால் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் நாலேஜ் கம்பல்சரி வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு தேவை. அதைத்தான் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இப்போ டிஜிட்டல் மீட்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே அனலாக் மல்டிமீட்டர் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இந்த மீட்டரை யூஸ் பண்ணி பழகிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான மீட்ரு. என்ன இவ்வளோ ஒரு நவீன காலத்தில் டிஜிட்டல் மீட்டர் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த அனலாக் மீட்டரை சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த மீட்டரோட அருமை தெரியும் உங்களுக்கு. நமக்கு எப்பவுமே ஒரு மூமெண்ட் இருந்தால் தான் புரிஞ்சுக்கும், மைண்டு புரிஞ்சுக்கும். ஸோ ஒரு டிரான்சிஸ்டரை செக் பண்ணுறதோ, ஐஜிபிடியை செக் பண்ணுறதோ, மாஸ்பெட்டை செக் பண்ணுறதோ, எனி அதர் காம்பனண்ட்டை செக் பண்ணுறதுக்கும் இந்த அனலாக் மீட்டரை உபயோகப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் சப்போர்ட்டை கொடுக்கும். ஓகேவா? கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் இதில், வோல்ட் அளக்கிறதோ ரெசன்ஸ் வேல்யூ அளக்கிறதோ எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் இது. பட் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், இதுவும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம்.